உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 5 ஜோதிடர்களுமே அவங்களோட கணிப்புல இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. இந்த 2025 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி கன்னிராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கணவன் மனைவி உறவு எப்போவுமே நமக்கு கரெக்டாக இருக்கணும். இது 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் வர்றதுங்கிறது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம். சப்போஸ் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனது உடல் ஆரோக்கியம், மருத்துவ செலவுகள், தேவையில்லாத நீங்கள் தூக்கம், சோம்பேறித்தனம், மென்டல் ஸ்ட்ரெஸ் இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2வது புதிய தொழில், புதிய வாழ்க்கை, புதிய பயணம் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி செய்யுங்க. உள்ளூர்லேயோ வெளிநாட்டிலையோ உங்களுக்கு இடம், வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைச்சதுன்னா தாராளமாக கிளம்புங்க. ரொம்ப அதில் சொகுசு வாழ்க்கை வரும்னு எதிர்பார்க்காதீங்க, பொறுமையாக போங்க. சில நேரங்களில் உங்களுக்கு வரவுக்கு மிஞ்சின செலவுகள் இருக்கும். வரவு வந்தால் தானே செலவு பண்ண முடியும். 2வது குட்வில் இருந்தால் தான் கடன் கூட கொடுக்க முடியும். அந்த அம்மா கடன்லாம் கட்டிடுவாங்க சார், வெறும் வாயில் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸ்கோர் இருக்கணும், இருந்தால் தான் பேங்க்கில் தருவாங்க. அந்த ஸ்கோர் சிஸ்டம் வச்சதே எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் மேனேஜரை போய் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க எல்லோரும். சார் நான் ஒழுங்காக பணம் கட்டிடுவேன் சார். அதனால தான் பார்த்தான் பேங்க்கில் ஸ்கோர் சிஸ்டம்னு வச்சுட்டான். சிபில் ஸ்கோர் உனக்கு நல்லா இருந்ததுன்னா லோன் கிடைக்கும், இல்லைன்னா என்கிட்ட வராது அப்படின்னா அப்படி பண்ணிட்டான். அந்த மாதிரி தான் இந்த சனீஸ்வரர் சிபில் ஸ்கோர் மாதிரி. இந்த சிபில் ஸ்கோரில் நீங்கள் எப்படி ஸ்கோர் பண்ணுறீங்களோ, ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நிலையான வருமானமும் மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். பொதுவாக கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவு இந்த சனிப்பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பூரா 6ஆம் இடத்துல இருந்தது. இந்த 6ஆம் இடம் என்பதுக்கும் 7ஆம் இடம் என்பதற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் என்பது கடினமான உழைப்பு, ரொம்ப வேலை செஞ்சு வெக்ஸ் ஆகி போகிறது, ரொம்ப பாரம் தூக்கி களைச்சி போகிறது. 2 வருஷம் கன்னிராசிக்காரன் கடந்த 2.5 வருஷம் வயதை மீறி அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த இடத்த மீறி அவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சவங்களா இருப்பாங்க. இது முதல்ல விடுதலை பெறும். எப்பொழுதுமே பாருங்கள், இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் பெனிஃபிட் இல்லைன்னா ரொம்ப வருத்தங்கள் வந்துடும். அதே நேரத்தில் உழைக்கவே இல்லை ஆனால் பெனிஃபிட் இல்லை, நமக்குள்ளே ஒரு சாதனை என்ன பண்ணால் நம்ம கிழிச்சிருக்கோம், பரவாயில்ல போ அப்படின்னு போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல பார்க்குற போது இப்போ 7ஆம் இடத்திற்கு சனி போகிறார். அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ திடீர்னு ஒரு வேகம் பிறக்கும். என்னன்னா, நான் எப்படியாவது வீடு வாங்கிடணும், எப்படியாவது என் பேரில் ஏதாவது உனக்கு செஞ்சிடணும், இப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் ஏற்படும். ஏதாவது அந்த நேரத்திற்கு வாழுகிற வாழ்க்கையை கடந்த 2 ஆண்டுகள் வாழ்ந்துட்டோம், இனிமேல் வருங்காலத்திற்கான வாழ்க்கையை வாழ புறப்படுவோம், இப்படிங்கிற திட்டங்கள் பழிக்கும். அதுலயும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா அவர் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த கன்னிராசி என்று சொல்லக்கூடியது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலத்தத்துவம் கொண்டது. அந்த நீர்த்தத்துவம் கொண்ட இடத்துல இருந்து அவர் நிலத்தத்துவத்தை பார்க்கிறார். அப்போ அந்த நிலத்துலதான் நீர் ஈர்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலத்தத்துவம் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது. அப்போ இப்ப வரக்கூடிய எல்லா நன்மைகளும் எல்லா தீமைகளும் உங்களுக்கு சமமாக கண்ணுக்கு தெரியும். எதிலுமே டென்ஷன் ஆக மாட்டீங்க, எதுலையுமே கஷ்டப்பட மாட்டீங்க. எல்லாத்தையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு அறிவு வேலைக்கு செய்யும். ஆக எங்க இருக்கிறோம் என்ன பண்றோங்கிறதுல நீங்க ரொம்பவே தெளிவா உங்களோட நடை உடை பாவனைகள்ல முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ சில பேருக்கு பாருங்க, சொன்னா செய்வாங்க, சில பேர் பிடிச்சு தள்ளுனா செய்வாங்க, சில பேரை மிரட்டினா செய்வாங்க. இப்ப சனி பகவான் அங்கிருந்து கொண்டு கன்னிராசிக்காரங்களை மிரட்டுறாருன்னு அர்த்தம். கட்டாயம் நீங்கள் கட்டுப்பட்டே தீரணும். இது மட்டும் இல்லாம உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தினால இந்த இதுவரையிலும் இருக்கக்கூடிய கௌரவம், சுகம், புகழ், இதெல்லாம் உடலாலும் உள்ளத்தாலும் அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை, இது எல்லாவற்றிலும் ஒரு புதுமை, ஒரு மாற்றம், ஒரு நிகழ்வு, இதெல்லாம் நடந்தே தீரும். என்னோட கண்ணோட்டத்தில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு கடந்த 2.5 வருடத்தோட ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த சனிப்பெயர்ச்சி என்பது மிக தீர்க்க தரிசனமா சூப்பரா இருக்கும். அதுக்கு இன்னொரு ஒத்தாசையாக
18th மேல ராகுவும் இங்க வந்துருவார் 6ஆம் இடத்துக்கு. ஆமா. அப்ப ராகு 6ஆம் இடத்துல கும்பத்துல வர்றது கன்னிராசிக்காரங்களுக்கு தான் சூப்பரா இருக்கும். ஓகே. கும்பத்தில் ராகு இருந்தா குடம் கொண்டு கொட்டுவான்னு பேரு. கும்பராகு குடம் கொண்டு கொட்டுவான்னு பேரு. அப்ப அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற போது சனீஸ்வரன் 7ஆம் இடத்தில் கேந்திர பலம் பெற்று அந்த ஸ்தான பலம் பெற்றிருக்கக்கூடியவன் வீட்டுல ராகுவை அமர்ந்து ராகு தொழில் கிரகமாக உங்களை மாற்றுகிற போது பன்மடங்கு லாபத்தை நோக்கிய பயணங்கள் உங்களுக்கு சிறப்பாக வரும். நிறைய பேருக்கு பாருங்க இடமாற்றங்கள் நிகழும், உத்தியோக மாற்றங்கள் வரும், ஊரை விட்டு போகிற வாய்ப்புகள் வரும், இடத்த மாற்றி குடியிருக்க தோணும், புது வீடு கட்டுவாங்க, புதிய வீடு வாங்குவாங்க, வாகன பிராப்தங்கள் அமையும், என்ஜின் இயந்திர சம்பந்தப்பட்ட தொழில் வாங்கி விற்கிறவங்களுக்கு பெருத்த லாபங்கள் கிடைக்கும். பல நோக்கங்களோடு பார்க்கிற போது கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த வருகின்ற சனி பயிற்சிக்கு அப்புறமாக ஒரு திருப்திகரமாக வாழ்றோன்னு ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க பரிகாரம் பண்ணணும்னு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவு அன்னை அபிராமியை வழிபடுவது சிறப்பா இருக்கும். பெண் தெய்வங்களை கும்பிடணும். அது நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அங்க போக முடியாது, திருக்கடையூர் போக முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் போக வேண்டியது, குங்குமம் வாங்கி கொடுக்கலாம், உழவார பணி செய்து பார்க்கலாம். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா தான் இருக்க போது ஒரு குறையும் இல்லை. கடந்த காலத்தில் சனி மட்டும்தான் அவங்கள காப்பாற்றிட்டு இருந்தார். 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் நோயாளியாக இருந்தால் எழுந்து நடமாட முடியும், ஓட முடியும், வெற்றி பெற முடியும். அந்த அளவிற்கு எல்லா விதமான ஒரு பலம் கிடைக்கும். எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். வழக்குகள் இருந்தாலும் வழக்குகள் வெற்றி பெறும். ஒரு நான் தான் ராஜான்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 6ஆம் இடம். ஆனால் 7ஆம் இடம் வருகின்ற போது அவர் அமர்கின்ற இடம், பொதுவாக சனி அமர்கின்ற இடம் அது நட்பு ஸ்தானம். 2 ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்து திருமணத்தை பண்ணுறோம், அதான் நட்பு. புரியுங்களா? 2 உறவுகள், அது ஆண் உறவாக இருக்கலாம், அடுத்தவர் பெண் உறவாக இருக்கலாம். திருமண பந்தத்தில் கணவன் மனைவிக்குள் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். கன்னிராசிக்கு நட்பிற்குள் சில சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும். புரியுங்களா? நல்லா பழகிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் விலகி போகலாம். இது பொதுவான விதி. கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போவது என்பது இவங்க இந்த காலகட்டத்தில் அவசியம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அவருடைய 7ஆம் பார்வை இவங்க ராசிக்கு வருது. இவருடைய உடல்நிலை மீண்டும் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுங்களா? ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறுகள், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ சிகிச்சை மிக மிக அவசியமாக இருக்கும் கன்னிராசினருக்கு. இது ஒரு பக்கம். இது கன்னிராசி 7ஆம் இடத்துல. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வை 9ஆம் இடத்துல பதியுது, பாக்கியஸ்தானத்தில். நிச்சயமாக ஒரு வேண்டுதல்கள் தேவைப்படும் உங்களுக்கு. தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகள் இருந்தால் ஒரு பெரிய சங்கடங்கள்லேருந்து சமாளிச்சுட்டு வெளியே வர முடியும். நீங்கள் கடந்த காலத்தில் சிம்ம ராசிக்கு நிறையா ஒரு அனுபவம் இருந்திருக்கும். நான் பார்த்துருக்கேன். கோவிலாக போயிருப்பாங்க. புரியுங்களா? கோவிலாக போயிருப்பாங்க. 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போது அந்த தெய்வ அனுகூலம் இருந்தால் நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும். பெரிய மனிதனுடைய தொடர்புகள் ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. கொஞ்சம் வேலைக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, சுகத்தில் ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கனவு காணுவாங்க, இது வேணும் அது வேணும்னு, ஆனால் அனுபவிக்க முடியாது. இதுவெல்லாம் இந்த கன்னிராசினருக்கு 7ஆம் இடத்து சனியினால் உண்டாகிடக்கூடிய பலன்களாக இருக்கும். ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா சனி அந்த வேலை செய்வார். எல்லாரும் சொல்லுவாங்களே குரு பார்வை வந்தால் தானே திருமணம் ஆகும், அந்த பலன் இருக்குது. ஸோ அவங்க எதிர்பார்த்த பொண்ணு ட்ரீம்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது இல்லை. சனி நீங்கள் குருவுடைய பார்வை என்பது வேற, சனியுடைய பார்வை என்பது வேற. புரியுங்களா? சனி உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் வினையில் மாட்டிக்கிட்டு அங்கே நீங்கள் அவஸ்தை பண்ணணும். புரியுங்களா? கடந்த கால வினைகளை மாட்டிக்கிட்டு இப்போது குரு பார்வை வருகின்ற போது அமைகின்ற ஒரு பெண் ஒரு ஆண் வாழ்க்கை துணையோ அற்புதமாக இருக்கும். இங்கே என்னென்னா, அங்கே போய் நீங்கள் சந்தோஷம் அனுபவிக்கணும், ஒரு வாழ்க்கையை தொடங்கணும், அதனால சங்கடத்தை அனுபவிக்கணும். அப்போ நிச்சயமாக சங்கடம் இருக்கும். அது என்னதான் கனவு கன்னியாக இருந்தாலும் சரி, அது சங்கடத்தை ஏற்படுத்தும் உறுதியாக. திருமணத்தில் சங்கடம் நிச்சயமாக திருமணம் நடக்கும். ஆனால் ஒரு நிம்மதியற்ற நிலை இருக்கு. அங்கே போய் நீ மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படு, உன்னை போய் அங்கே மாட்டி வைக்கிறேன், நீ அங்கே போய் அனுபவி. அந்த நிலை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நடக்கும். இந்த சனி பகவான் அந்த இடத்துல வரும்போது, சனி பகவான் மீனத்தில் வரும்போது நேர் 7ஆம் பார்வையை கன்னியை தான் பார்ப்பார். அப்போது மேக்சிமம் கஷ்டங்கள்லேருந்து அவங்க விலகிடுவாங்க.
ஒரு நல்ல வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக இந்த கன்னி ராசியை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்குறாரு. அது வந்து 4ஆம் இடம். இப்போ தாயாரோட உடல் நலத்துக்கு கவனம் வேண்டும். தாயாரோட உடல் நலத்துக்கு கவனமாக இருக்கணும். தந்தைக்கும் அடிக்கடி பாதிப்புகள். ஏன்னா 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால 9ஐயும் பார்க்குது, 4ஐயும் பார்க்குது, லக்னத்தையும் பார்க்குது. ஸோ இவங்க உடல் நலமும் கவனமாக பார்க்கணும், தாயாரையும் பார்க்கணும், தந்தையும் பார்க்கணும். இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக தந்தைக்கு அவர் நின்ற இடத்துக்கு 8ஆம் இடமான தனுசை பார்க்குது. அப்போது அவங்க தந்தைக்கு ஒரு ஆயுள் கண்டமோ, தந்தைக்கு ஒரு மன விரக்தியோ, தந்தைக்கு ஏதேனும் ஒரு ஆப்ரேஷன்களோ வரக்கூடிய அமைப்பு வரும். ஆனால் அதே சமயம் இந்த பகவான் 7ல் போய் நின்னதுனால வாடிக்கையாளர் வரவு வந்துக்கிட்டே இருக்கும். தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, தந்தைக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா உடனே மெடிக்கல் கூட்டு போயிடணும். அது ஏதாவது கை வைத்தியம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இல்லை ஒரு டீ வாங்கி கொடுத்து இது பண்ணுறேன், ஒரு சோடா வாங்கி கொடுத்தா சரியாயிடுச்சு, அப்படிலாம் நடக்காது. ஒரு கஷ்டம்னா சின்ன விஷயம்னாலும் அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் இமீடியட்டாக ஒரு மருத்துவர்கிட்ட போகிறது தான் இதுக்கு ஆகச்சிறந்த பரிகாரம் மேடம். அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்கள், இது வந்து 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கறதுனால மாட்டுக்கு உணவு கொடுத்தா, அதாவது பசுமாட்டுக்கு அல்லது இந்த அநாத மாட்டுக்கு உணவு கொடுத்தா கன்னியா ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இங்கே கோயிலுக்கு தான் 3 இல்லை, பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தா மிகப்பெரிய வெற்றி. கன்னிக்கு வந்து 6ல் இருக்க சனி 7க்கு வந்ததுதான் கல்யாணம் நடக்கும். ஏப்ரல் மேக்கு ராகு வந்து இடப்பெயர்ச்சி மாறி கும்பத்துக்கு வந்தோடனே மிகப்பெரிய மாற்றங்கள். சனி போனக்கப்புறமா உடனே அவ்வளோ நடந்துடாது. மே ஜூன் ஜூலைலலாம் இவங்களுக்கு வந்து கல்யாணமே நடக்காதவங்களுக்கு கல்யாண தடைகளெல்லாம் நீங்கி கல்யாணம் நடக்கும். இப்போ பெரிய ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் சின்னதாக போயிடுச்சு, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி மிராக்கலாக நடந்தது அப்படின்னால சொல்லக்கூடிய சூழல் ஏற்படும். 7ஆம் இடம் வந்து கலத்த ஸ்தானமாக இருக்கிறதுனால கல்யாணம் 2வது கல்யாணம் பண்ணும் இப்போ டைவர்ஸ் ஆனவங்களுக்கு அதிகமாக கல்யாண சம்பந்தமாக தான் யோகங்கள் ஏற்படும். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கல்வி, படிப்பு, உத்தியோகம் இல்லை வியாபாரம், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து 6ஆம் இடத்தை விட 7ஆம் இடத்துக்கு சனி வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பான். இத்தனை நாள் இருந்த கஷ்டமெல்லாம் விலகி இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் சனி தனியாக இருப்பார். அப்போ வந்து மிகப்பெரிய இந்த 2.5 வருஷம் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து உத்தரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் உத்தரத்துக்காரங்களுக்கு தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அப்போ அடுத்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா சித்திரை, அடுத்த 6 மாதம் சுவாதி, இப்படி அந்த 2.5 வருஷத்தை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக யோகத்தை கொடுக்கும். இந்த யோகம் எல்லாமே வந்து மெயினாக 46 வயசு ஆனாலும் கல்யாணம் நடந்தது, 50 வயசுலையும் கூட கல்யாணம் நடக்கும். கன்னிராசிக்காரங்க 50 வயசாக கல்யாணம் நடக்கல, அவங்களுக்கும் கூட அது கல்யாணம் நடக்கும். படிக்காதவன் படிப்பான், பேர் புகழ் வாங்குவான், வெளிநாடு போவான், வெளியூர் போவான், வெளிநாட்டுக்கு ட்ரையே பண்ணாதவங்க கூட திடீர்னு அவனுக்கு வேலை கிடைச்சி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து அவங்கவுங்க நாட்டில் போட்டுட்ருக்காங்களே, இதெல்லாம் வந்து அந்த சமயத்தில் நின்று திருப்பி அந்த நாட்டுக்கெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் எப்படி முதல்ல கள்ளத்தோணியில் போனாங்களோ அவங்க எல்லாம் இப்போ மறுபடியும் போவாங்க, கன்னிராசிக்காரங்களும் போவாங்க. ஓகே, ஸோ இவங்களுக்கான பரிகார ஸ்தலம் என்ன சார்? பரிகார ஸ்தலம் வந்து சனி பகவான் தான், பியூர் சனி பகவான். நந்தியை பார்த்து கும்பிடணும், சனி சிவனை கும்பிடணும். ஓகே, சனி பகவான் போய் சிவனிடம் தஞ்சம் அடைஞ்சு சிவனை எங்கெல்லாம் வாழ்த்தி அவங்களோட தோஷத்தை நிவர்த்தி பண்ண இடம் ஸ்தலம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இவங்க போகலாம். எல்லா ஊர்லேயும் ஒரு மலை மேலேயோ இல்லை குன்றின் மேதோ ஒரு சந்துலேயோ ஏதாவது இடத்துல ஒரு சாதாரண லிங்கமாகவும் ஓப்பனாக ஒரு நந்தி கோயிலே கட்டாமல் ஓப்பனில் இருந்தால் அந்த நந்தியை போய் கும்பிட்டு அபிஷேகம் பண்ணி கைப்பட செய்யக்கூடிய இதெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு பண்ணும்போது
அந்த யோகத்தை அனுபவிப்பாங்க. திருச்சிக்கு பக்கத்தால் இருக்க மணச்சநல்லூர்னு ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தர்மராஜா கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். யம தர்மராஜா கோயில்னு ஒன்று இருக்கும். அங்கே மேப் போட்டிங்கன்னா தெரியும். அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே போகும்போது தான் தெரியும் நான் ஏன் முட்டி போட சொன்னேன், முட்டி போட்டு ஏன் கும்பிட சொன்னேங்கிற விஷயத்த வந்து நீங்கள் அந்த கோயிலே பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலாக இருக்கும். கீழே போகணும், பாதாளத்துக்குள்ளே போகணும். அதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு சாமி இருக்கும். நீங்கள் குமிஞ்சு தான் போய் ஆகணும். குமிய 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 கடைசியில் முட்டி போட்டு தான் அந்த லிங்கமே தெரியும். அப்போ பார்த்துக்குங்க, அங்கே முட்டி போட எவ்வளோ பேர் நீங்கள் ராஜாதி கொம்பாதி கொம்பனே வந்தாலும் ஐயே படுத்துட்டு தான் போவாருங்க. அப்படியே குமிஞ்சு படுத்துட்டு தான் போவார். அந்த கோயிலில் போய் நின்று கும்பிட்டு ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு வரணும். இவங்க கூட்டத்தை பார்த்து பார்த்து கூட்டமே இல்லையே கோயில் அப்படின்னா, கூட்டமே இல்லாத கடையோ, கூட்டமே இல்லாத இன்ஸ்டியூட்டோ, கூட்டமே இல்லாத இதுவோ இருந்தால் மட்டும்தான் அங்கே நல்லா நம்ம என்ன இது நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கலாம், நல்ல இது பண்ணலாம். ரொம்ப கூட்டம் இருந்தால் தான் அந்த அந்த கடையோ அது இது இடமோ நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம்.